ஜென்மத்திலே சனி இருக்காரு. சப்தம் அந்த ஏழரை நாள் சொல்லி ஜென்மராசி நடக்கிறது அப்படின்னு புலம்பலை முதல்ல தூக்கி போடுங்க. உங்கள் பாடத்துக்கு நன்னா இருக்கும், அதை படிச்சுக்கலாம், நல்லபடியாக மார்க் வாங்கலாம், சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஜென்ம ராசி, பின்னாடி ராசி, முன்னர் ராசியெல்லாம் ஒரு கதைக்கு நன்னா இருக்கும். உன்னை கேட்டுன்னு ஒன்று நடத்துகிறாரா? சரி, ஜென்ம ராசி ஒன்று தான், உன்னை கேட்டு எப்படி நடக்கணும்னு சொல்லி தெரியும். நடக்க முடியுமா? சத்தியாக முடியாது. அதனால் கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே திருப்தியான மன வாழ்க்கை இல்லை. தப்பாக நினச்சிக்காதீங்க. திருப்தியான மன வாழ்க்கைன்றது எனக்கு தெரிஞ்சு 90% கிடையாது கும்பத்துக்கு. ஏன்னா இவர் கும்பம் போனாலே அந்த மனுஷனுக்கு வைராக்கிய சாமியார் மாதிரி பேசுவாங்க, பெரிய சன்னியாசி, பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க. அந்த மனசு நிலையை பாதிக்கப்படும். அவளுக்கெல்லாம் மனசு நிலையில் உலகத்தில் ஒட்டியும் ஒட்டாமல் ஞானி மாதிரி பாதிக்கும். அதுதான் அப்துல் கலாம் சாமியார் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அறிவு ஜொலிக்கும், ஆனால் ஒட்டும் படாமல் ஒரு வாழ்க்கை, பட்டும் படாமல் வாழ்க்கை. அதுதான் அது மாதிரி அமைப்பு தான் கும்பத்துக்கு ஒரு. ஏன்னா வைராக்கியம் வந்தால் தான் அடுத்த மேலே போக முடியும். அதுதான் கும்பம். அப்பேற்பட்ட சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்காருன்னா காரிய தடையாகி எல்லாம் பாழாக போய் நிற்குது, பெண்டிங்காக நிற்கிறது, வக்கரம் வைக்கிறது. நல்ல அசுரன் கையில் விற்கிறார். அசுரன் யாருன்னு ராகு. பார்க்கறதான் சிரிச்சுன்னு பேசுவான், அவன் காரியம்தான் கூறிய ராகுக்கு. அதனால் இப்படி இருக்கும்போது எந்த காரியம் செய்ய முடியல. சாமி உனக்கு தான் உடம்பு சரியிலே படுத்துட்டு வக்கரம், இப்போ என்னத்துக்கு கொக்கரிக்கிற, அமைதியாக எரிய அப்படின்னு ராகு ஹேண்டில் பண்ணிட்டான். அங்கே கேது குருபுருன்றார். இந்த கேது குருவை பார்த்து குருன்றார். மிதுனத்து குரு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஆஸ்பத்திரி போன பணம் இல்லை, செலவு இல்லை, டாக்டர் கடையில் எதுவுமே இல்லை. இப்படி செயல்பட்டாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியலையே. அமைதியாக இரு. அதுதான் வக்கரம் முடிஞ்ச உடனேயே மழை எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு தாரன் இவர் போய் பண்ண வேண்டியது. அந்த நவகிரக நாயங்களே ஒவ்வொரு மாதமும் சூரியனையும் கூட வச்சுட்டு செயல்படுத்துகிறாங்க. முக்கியமாக செவ்வாய், முக்கியமாக சுக்கிரன், முக்கியமாக புதன், இந்த 3 பேருமே ஆன்மீகமாக குருக்கு பதில் தொடர்பு கொண்டு தானே பண்ணுறாரு. குரு மிதுனத்துலேருந்து கீழே இறங்கி எப்போ வந்தாச்சு, கடகத்தில் இருக்கிற வக்கரமாகி அவர் உடனே மேலே போகல. மார்கழி மாதத்தில் மேலே போகிறார். போகும்போது உனக்கு அழகாக சனீஸ்வரருக்கு அந்த பார்வை கிடைக்கிறது, தோஷம் போயிடுறது, புத்தி விசாலமாகிறது, ஞானம் வந்துடுது, அந்த உடம்பு தெளிவு வந்துடுது. உடனே ஆக்டிவிட்டி பண்ணுறார். உடனடியாக இந்த சுக்கிரன் செவ்வாய் புதன் 3 பேர் ரொம்ப ஆக்டிவிட்டி செயல்பட்டு கடகடன்னு முடிச்சிருந்தனால